வணக்கம். இது நிசதம் வலையொலி. நான் தென்னன் மெய்மன். கோட்டை கட்டுறதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். புறநானூற்று பாடல் 174 ஒரு கோட்டை பேசப்பட்டிருக்கிறது. அந்த கோட்டையை கட்டுறதுக்கான தகுதி என்ன அப்படிங்கிறதே அவன் சொல்கிறான். ஏன் கோட்டை கட்டணும் அப்படிங்கிற சூழ்நிலையை அவன் புரிய வைக்கிறான். அரசு இழந்திருந்த அல்லற் காலை, அரசு இழந்திருக்கும்போது அந்த அரசை புத்துருவாக்கம் செய்கிறதுக்கு கோட்டை கட்டுறது தான் அதில் பேசப்பட்ட செய்தி. முரசு எழுந்து இறங்கும் முற்றமுடு. அப்போ ஒரு முற்றத்தில் அதை கணிக்கிறான். கரை பொருது இறங்கு புனல் நெறிதரு மிகுபெருங் காவிரி. இப்போ காவிரி ஆற்றங்கரையில் மதிமருள் வெண்குடை காட்டி அக்குடை புதுமையின் நிறுத்த புகழ் மேம்படுன. விடற்புலி பொறித்த கோட்டை சுடற்பூன் சுரும்பார் கண்ணி பெரும்பெயர் நும்முன். மழை பொழிந்தாங்கன்னு அந்த பாடல் முடியுது. இந்த பாடலை மறக்க வேண்டாம். புறநானூறு 174. இது யார் அப்படின்னா மலையமான் சோழிய ஏனாதி திருக்கண்ணன் அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது. இவன் பேரரசன் இல்லை. கடைசி காலத்தில் இந்த மாதிரி இது மீட்டுருவாக்கம் செய்த அரசர்கள் வரிசையில் வர்றான். அவன் இதை சொல்கிறான். அவன் யாரை மேற்கோள் காட்டுறான்னா வேறொரு சோழ மன்னனை மேற்கோள் காட்டுறான். அவங்க இருந்த மாதிரி நானும் இதை மீட்டுருவாக்கம் செய்கிறேன்னு சொல்லிட்டு. இப்போ அப்படி யாராவது கொடையை புதுப்பிச்சுட்டு கோட்டை கட்டுறாங்களா, இல்லை சும்மா கொத்தனார் வச்சு கோட்டை கட்டிட்டு கோட்டைன்னு சொல்கிறாங்களா அப்படிங்கிறது நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. இன்றைக்கி இது காலத்துக்கு பொருந்தாத செய்தின்னு ஒதுக்கிட முடியாது. ஏன்னா 2010 திமுக அரசு ஒரு தலைமைச் செயலம் கட்டுச்சு. அது இன்றைக்கி அவங்க கையில் இல்லை. அது மருத்துவமனையாக இருக்குது, அதில் மார்ச்சூரி இருக்குது. இப்போ எவ்வளோ பெரிய இழப்பு நமக்கு. அவங்களால அதை மறுபடியும் மீட்டுருவாக்கம் செய்ய முடியல, புதுசாக கட்டவும் முடியல. அடுத்த அரசு அமையுமா அப்படிங்கிறது தேர்தலுக்கு பிறகு தெரியும். சரி, அதை பார்த்துக்குவோம். இப்போ இந்த கோட்டை கட்டுறதுக்கான தகுதி வெண்குடை அப்படின்னு பார்த்தோமே. இந்த வெண்குடைனா என்னென்னே தெரியலையே, அரசு இழந்திருத்தல்னா என்னென்னே தெரியலையே. போன பதிவில் நான் ஒரு திரைப்பாடலை தான் மேற்கோள் காட்டி பேச தொடங்கினேன். ஆனால் அது சுருக்கமான பதிவு. அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி நான் அதை சொல்லிட நினைக்கிறேன். அது 1958 காமராஜர் முதலமைச்சராக இருந்த காலம். வஞ்சிக்கோட்டை வாலிபன் திரைப்படத்தில் பத்மினியும் வைஜெயந்தி மாலாவும் போட்டிட்டு பாடக்கூடிய பாடல் போல் இருக்குது. அவங்க 2 பேரும் ஆடர் கலைஞர்கள். அவங்க வெறும் நடிகைகளாக நம்ம பார்த்துட முடியாது. அந்த படத்தில் செய்தி வந்தது, அதனால் இன்றைக்கி நம்ம பேசிகிட்ருக்கோம். அதில் உண்மையான காதலுக்கும் ஒருதலை காதலுக்குமான போராட்டம் அங்கே பேசப்படுகிறது. இந்த நிலத்துக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அந்த தலைவன் தலைவி கருத்தியலின்படி அந்த உரிய தலைவனிடம் இந்த நிலமகளை ஒப்படைக்கிறது அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம். முடிஞ்ச வரைக்கும் அவங்க அதை புரிய வச்சுருக்காங்க. கடைசியில் அது முடியல அப்படின்னோடனே அந்த நடிகர் ஒரு சரவிளக்கு அறுத்து விட்டுருவார். அது டம்னு விழுந்து உடஞ்சி போயிடும். அந்த பாட்டோட முயற்சியும் அப்படி தான் அன்னைக்கு 58 பார்க்கப்பட்டது. அது எப்படி டம்னு விழுந்து உடஞ்சிச்சோ அந்த மாதிரி திராவிடம் டம்னு தான் விழுந்து உடஞ்சிருக்கு. விளக்கம்லாம் தேட முடியாது. ஏன்னா அன்னைக்கு சூழ்நிலையில் ஆரிய எதிர்மமாக பார்க்கப்பட்ட திராவிடம் இன்றைக்கு தமிழ் தேசியத்துக்கு எதிர்மமாக தன்னை நிலைநிறுத்திக்கிறது ஏன்? அது ஒரு கேள்வி. அப்படி நிறுத்திக்கிற போது அவங்க 2 வகையில் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒன்று, அவங்க தமிழ் தேசியத்தை முழுமையாக வேற்றினத்துக்கு மாற்றுற முயற்சியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதை ஆ போட்டுக்கிறது, ஆட்டை போடுறது அப்படிங்கிற நோக்கம் இருக்கலாம். ஏன்னா அதுதான் அவங்க நடைமுறையில் அதுதான் செய்துட்ருக்குறாங்க. இப்போ இதுலேருந்து நாம் மீண்டெழணும்னா அந்த போட்டி பாடலில் அன்றைக்கு அந்த ஆடர் கலைஞர்கள் எதை சொல்ல முன் வந்தாங்கங்கிறது தெரிஞ்சாகணும். இதே முயற்சி 1981 நடந்தது. அது பத்மா சுப்பிரமணியம், ஸ்வர்ணமயி இருவரும் போட்டியாடல் ஆடுறாங்க. அது திரைப்படம் இல்லை. பத்மா சுப்பிரமணியம் அவங்க நடிக்கலை. அவங்க திரைப்படங்களை அவங்க பெருசாக எடுத்துக்கவும் இல்லை. எடுத்திருந்தால் நல்லது தான், நல்லா இருந்திருக்கலாம். அதாவது நமக்கு பெரிய செய்திகள் கிடச்சிருக்கும். பெரிய அறிஞர், ஆராய்ச்சியாளர். அது உலகத்தமிழ் மாநாடு, பாவான கடைசியாக பேசின மாநாடு மதுரை தம்கம் திடலில் நடந்தது. அதில் அவங்க என்ன செய்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் செய்தித்தாள்கள் வந்தது தான் செய்தி. வேறு பாடலும் அந்த மாதிரிலாம் நமக்கு நினைவுபடுத்திக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதில் சொர்ணமுகி கரணங்களை மிக சிறப்பாக ஆடக்கூடிய கலைஞர். அவங்களுக்கு போட்டி ஆடினாங்க. அவங்களும் எதையோ சொல்ல வந்தாங்க. பத்மா சுப்பிரமணியம் அம்மா தொடர்ந்து பெரிய கோயிலோட தொடர்புடையவங்களாக இருக்கிறாங்க. பெரிய கோயில் செய்தியை அவங்க பேசுகிறதுக்கு அவங்க முயற்சி செய்கிறாங்க. இன்னமும் அவங்க அந்த முயற்சியில் இருக்கிறாங்க. அவங்கள பின்பற்றி வரக்கூடிய கலைஞர்களும் இன்றைக்கும் இருக்கிறாங்க. சரி, மகிழ்ச்சி.
அதில் அவங்க என்ன சொன்னாங்க, அந்த சொர்ணமுகி ஆடின காரணம் தப்புன்ட்டாங்க. அது தப்பு, அந்த கால் உயர்த்தி அவங்க ஆடினாங்க, லலாட திலகம், அது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களும் எந்த செய்தியும் சொல்லலை. அதுக்கு பிறகு இப்போ 2025-26 இந்த ஆடல் கலைஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்குறோம். அது ஒரு முடிவுக்கு வந்துருச்சு, இதுதான் அப்படின்னு வந்துருச்சு. அதனால் நான் வேறு வேறு ஒப்பீடுகளை நான் கொண்டு வரேன், கொஞ்சம் பொறுமையாக கேட்கணும். அதில் நான் போன பதிவில் சொல்லியிருப்பேன், அது ரெண்டு பேர் பேசினதா, எதிரும் புதிருமா சாதுரியம் பேசாத அப்படின்னு ஒருத்தங்க சொல்கிறாங்க, அப்புறம் அடுத்த கேள்வி இன்னொருத்தங்க சொல்கிறாங்க. இல்லை, ரெண்டுமே ஒருத்தருடைய செய்தி தான், அடுக்கடுக்கான தொடர் கேள்விகளாக இருக்குது. அப்போ அந்த கேள்விக்கான விடை என்ன அப்படின்னா, அந்த விடை ஒரு மயிலோட ஆடல் போல் பத்மினி ஆடிட்டு வராங்களே, அதுதான் விடைன்னு சொல்கிறாங்க. சரி, இது எப்படி விடையாகும்? இந்த மயில் போல் ஆட சொல்லி தான் அவங்க கேட்டாங்களா, அதில் அதுதான் சொல்லியிருக்காங்களா அப்படின்னா, அப்படி தான் இலக்கிய சான்றுகள் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, சாதுரியம் பேசுதல்னா பிடி கொடுக்காமல் பேசுறது, அது பேசாத அப்படின்னு அந்த ஒருதலை காதல் நிலமகள் சொல்கிறான். அல்லது அந்த நிலத்துக்கு உரிமையை கோரக்கூடிய ஒரு வேற்று அரசன் சொல்கிறான், எனக்கு பிடிச்சிருக்கு இந்த இடத்த கொடுத்துரு அப்படின்ட்டு. அதாவது பிறர் வேண்டுபுலம் யாரோ வந்து கேட்குற மாதிரி தான் அது வருது. ஆனால் நீ சாதுரியமெல்லாம் பேசாத, என் சலங்கைக்கு பதில் சொல்லு, நடுவிலே வந்து நில்லு, நடையில் சொல்லுன்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, ஆடும் மயில் எந்தன் முன்னே என்ன ஆணவத்தில் வந்தாயோடி, பாடும் குயில் கீதத்திலே பொறாமை கொண்டு படம் எடுத்து ஆடாதடி அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அந்த மயில் போல் ஆடி வருவாங்க. அப்போ மயில் போல் ஆடணுங்கிறது தான் அதுக்கு விடையா அப்படின்னா, ஆமான்னு அடித்து சொல்லுது இலக்கியங்கள். அது எப்படி மயில் எப்படி ஆடும் அப்படின்னா, மயில் எப்படி ஆடணும்னு வழிகாட்டுறது தட்டான், அதாவது தும்பி. தும்பி எந்த திசையில் போகணும்னு வழிகாட்டுறது வண்டு. வண்டு அதை எப்படி கண்டுபிடிக்குதுன்னா ஒலி. அந்த ஒலிக்கு பேர் தேசிகத்திரு. தேசிகத்திருவின் ஓசை கடைபிடித்து அப்படின்னு ஆடல் மகளிர் வந்து திசை பார்த்து கூறுகிற கரணம் பிடிச்சு ஆடுவாங்கங்கிறதா காரணம் சொல்லக்கூடிய செய்தி. இது என்னென்னா, நீர்நிலைகளில் தாழ பறக்கக்கூடிய வண்டு இம்மென்று ஒலி எழுப்பும், அது சுற்றி சுற்றி வரும். அது வந்து வாய் திறக்கிற பகுதி திசை வந்து தெற்கு. அப்போ ஒரு வண்டு தெற்க திசை திறக்கிறத தட்டான் பக்கத்துலேருந்து பார்த்துட்ருக்கு. அடுத்து இன்னும் கொஞ்சம் தள்ளி வாய் திறக்குது, அப்போ திசைக்கு 2 இடங்கள் அது தெரிஞ்சுக்கிறது. இப்படி 2-3 புள்ளிகளை சேர்த்து அது இணைச்சு போகுது. அப்படி இணைச்சு போகும்போது அது ஒரு போக்கு, அந்த திசை தெரியுது. இதை தும்பி கொளுத்தி காட்ட அப்படிங்கிறாங்க. இந்த கொளுத்தி அப்படிங்கிறது அந்த கோள், தும்பி கொளுத்தி காட்ட. இதை குழைவல் ஆயம் அப்படின்னு மணிமேகலை குறிப்பிடுது. இதை ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்குறாங்க. மணிமேகலை போன்ற இளம் பயிற்சியாளர்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த செய்தி இதை தெளிவுபடுத்துது. அதில் தான் இந்த வட்டனை வருது. அதை பாருங்கள், இந்த வட்டனையும் இதுவும் எவ்வளவு நெருக்கமான தொடர்புடையது அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியும். அகல்மனை அரங்கத்து ஆசிரியர் தம்முடு வகைதெறி மாக்கட்கு வட்டனை காட்டி ஆடல் புணர்க்கும் அரங்கியல் மகளிரின் குழைவல் ஆயம். அப்போது அங்கே வந்து அந்த கொளுத்தி காட்டினது தட்டான், இங்கே இந்த ஆயம் அது பற்றி பேசுகிறீங்க. இதில் பல கலைஞர்கள் வர்றாங்க. இது இசைக்கலைஞர்கள், கருவி இசைக்கக்கூடிய கலைஞர்கள்லாம் சேர்ந்து தான் இது எப்படிங்கிறத மேடையில் ஆடி காட்டுறாங்க. இதை தான் அந்த சாதுரியம் பேசாதடி சலங்கைக்கு பதில் சொல்லடி பாட்டுலையும் அவங்க சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் 1958 அவங்களுக்கு வேத்தியல் கூத்து இன்னது, அது விலங்கல் செய்து ஆடணும், அது கிழக்கு நோக்கி ஆடணும் அப்படிங்கிறது தெரியலை அப்படிங்கிறத நான் இன்றைக்கி சொல்ல முடியும். இன்னமும் அவங்களுக்கு தெரியலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ அவங்க யோசிச்சிருக்கலாம், இனி அவங்க அதை பற்றி பேசலாம் அல்லது அதை கையில் எடுக்கலாம். அப்போது அந்த சதுரம் அப்படிங்கிறது நீண்ட சதுரமாக வரணும். இப்போ சதுரத்தை வந்து செவ்வகம்னு சொல்கிறோமே, சதுரம் அடுத்தது ரெக்டாங்குலர் செவ்வகம்னு சொல்கிறோம். இந்த செவ்வகங்கிற சொல் தமிழில் எங்கே வந்துச்சுன்னு தெரியல, ஆனால் நம்ம பேச்சு வழக்காக பயன்படுத்துகிறோம். திருப்பணி தச்சர்கள் வந்து நீண்ட சதுரம்னு சொல்கிறாங்க. இவங்க ஏன் நீண்ட சதுரம்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தா, சமஸ்கிருத சாத்திரங்களில் அது ஆயத சதுரஸ்ரம்னு இருக்குது. ஆயதம்னா நீளம், வியாசம்னா அகலம். இப்போ வியாசம், ஆயாமம், முக ஆயாமம் அப்படின்னு சொல்லி அந்த வியாச ஆயாம சமூகம் அப்படின்னு ஒரு சொல் வருது. இந்த சமூகங்கிற சொல்லு தான் இன்றைக்கி நம்ம சொசைட்டியை குறிக்கிற சமூகங்கிற சொல்லையும் பயன்படுத்துகிறோம். துறை அவர்கள் சமூகத்திற்குன்னு எழுதுகிறோமே, துறைக்கு எழுத வேண்டியதானே, அது என்ன துறை சமூகம் அப்படின்னா அதோட முகப்பு, முன்புறம். அதாவது மழை நீங்கிய மாவிசும்பில் மதி சேர்ந்த மகவெண்மீன்
உருகெழு திரள் உயர் கோட்டத்து முருகமர்பும் முரண்கிடக்கை. அதாவது அந்த மிகப்பெரிய அரண்மனைக்கு முன்னால் யாரும் போக பயப்படுவாங்களாம். அதுதான் சமூகம். அதனால் துரை அவர்கள் சமூகம் முன்னால் என்னால் வர முடியாது, இதை பணிந்து முன்வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அது வருது. அப்போ இந்த சமூகங்கிற சொல் ஏதோ ஒரு தொழில்நுட்ப சொல் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதுலேயும் சாதுரியம் பேசாமல் உன் சமூகத்தை காட்டு அப்படிங்கிறது தான் அதில் செய்தி. அதே அவங்க சொல்கிறாங்க, முன்ன ஆடு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த பாடல் போட்டி இதில் சொல்லப்பட்ட செய்தி அப்படியே 10 பாடல் 25 கடும் பாரி கதழ் சிறகு அகைப்ப அப்படின்னு இந்த பூமி எப்படி நேர்களுக்குள்ள சுற்றுது, அது யாரால் சுற்றுது, அது எப்படி சிறகசைச்சு சுற்றுது அப்படிங்கிறத சொல்கிறான். வட சிறகு தென் சிறகு 2 புறமும் ஆடல் மகளிர் வச்சு பெரிய கோயில் அதே வேலையை தான் செய்தது அப்படிங்கிறதுக்கு சான்றுகள் இருக்குது. விடியற் காலையில் அவங்க நடத்தின அந்த ஆடல் வழிபாடு இந்த கதழ் சிறகு அகைப்ப, அந்த கடும்பாரி கதழ் சிறகு அகைப்ப செய்தது அப்படின்னு. இப்போ இதில் ஆடல் கலைஞர்களுக்கு இன்றைக்குள்ள ஐயம்லாம், உண்மையிலே இந்த பூமி சுற்றுறதை அவங்க மேலும் நேர சுற்றணும்னு நேர்த்தி செய்து செஞ்சாங்களா, அல்லது நேர்த்தியாக சுற்றாமல் அதை கட்டுவேலை செஞ்சாங்களா அப்படிங்கிற ஐயம் ஆடல் கலைஞர்களுக்கே இருக்குது. அதுவும் இன்றைக்குள்ள ஆடல் கலைஞர்களுக்கு இருக்குது. ஏன்னா தமிழிசையோட தூய வடிவத்தில் இல்லை, அது கர்நாடகா இசையாக மாறும்போது அது அதோட நோக்கத்தை மாற்றிருக்கு. அதனால் திசைகளையும் அவங்க மாற்றுறாங்க, நோக்கு திசைகளையும் மாற்றுறாங்க. அதில் விபரீதம் அப்படின்னு வருது. அந்த விபரீதம் தான் இன்றைக்கி நிலவின் தடுமாற்றம். பாருங்கள், இப்போ ஒரு நிலா நெருங்கி வந்துட்டுருக்கு. அந்த நிலவு வர வேண்டிய நாள் பிப்ரவரி 2ஆம் தேதி. அது போன பதிவிலே பார்த்தோம். ஆனால் அது முன்னால் கூட வரலாம். அது வந்தால் அந்த வர நாளை தான் வச்சுக்கணும். ஒரு நாள் இழப்பு அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த செய்தி இதுதான். மதிநாள் முற்றிய மங்கள திருநாள், அந்த மூவைந்தான் முறைன்னு சொல்லக்கூடிய அந்த 15 நாள் முற்றி வர வேண்டிய நாள் பிப்ரவரி 2. சரி, வரட்டும், 2 வரட்டும், 1 வரட்டும். நம்ம அதுக்கு அடுத்து வரக்கூடிய முதல் பிறையை பார்க்குறோம். அமாவாசைக்கு பிறகு அந்த முதல் பிறை நாம் மட்டுமல்ல, இஸ்லாமியர்களும் பார்ப்பாங்க ரம்ஜானுக்காக. நாம் 3ஆம் பிறையை பார்ப்போம். 3ஆம் பிறையை பார்த்துட்டு அதுக்கு அடுத்த நாளை அடுத்த பாட்டையாக எடுக்கிறோம். அது பங்குனி பாட்டை. இதுதான் இன்றைக்கி நான் சொல்ல வந்த செய்தி. அப்போது இந்த கட்டளை, அந்த கட்டளையினுடைய முகப்பு, அந்த கட்டளையிடப்பட்ட அந்த கோட்டை நகராது. ஆனால் அந்த கோட்டைக்கு மேலே இருக்கக்கூடிய வானவீதி வட்டனை காட்டி அது நகரும். அதுதான் செய்தி. அப்போ அந்த வட்டனைங்கிறது வலப்புறமாக சுற்றுறது. அது வட்டனை படம் நடந்துன்னு பதிகமெல்லாம் இருக்குது, பாட்டு இருக்குது. அதுவும் வலப்புறமாக சுற்றி போனதுன்னு சொல்லிட்டு இந்த வலப்புறமான வட்டனை தான் களம்னு பேர். களம். இதில் இந்த பெருந்தச்சு மரபில் களம், நிஷ்கலம் அப்படிங்கிற 2 சொற்கள் இருக்குது. இந்த சொற்கள் இதை குறிக்கும் அப்படிங்கிறது பொருத்தமாக இருக்குது. அது சகலம் அப்படிங்கிறது திருமேனி வடிவமுடையது, நிஷ்கலம்ங்கிறது வடிவமற்றது. அது வெட்டுப்புள்ளி, வெட்டுக்கோடு, அது இடைப்புள்ளி. அதில் தான் அந்த லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுறாங்க. அது பிரதிஷ்டை பண்ணி அது ஆடும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்குது. அதனால் அந்த சிவலிங்கத்தோட மேற்பகுதி போல் கீழ்ப்பகுதியும் அரைவட்டமாக இருக்கும். அது ஆமை போன்ற ஒரு கல் மேலே இருக்கும். ஆவுடையார் விலாப்பிடியாக தளவரிசையை பிடிச்சிருக்கும். அது அசையும். மடக்கன் மயிலின் மரளியாங்கு அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி அசைகிற இடங்கள்ல எல்லாம் அந்த திருத்தகுதி இருக்கும் அப்படிங்கிறது தான் அதில் உள்ள செய்தி. இதில் பட்டினப்பாளையில் உள்ள செய்தி, ஒரு ஈர துளை ஒன்று அப்படியே நெடுஞ்சுழியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இருக்குது. அது என்ன சொல்கிறாங்க, அதை தன்கேணி தகை முற்றம் அப்படின்னு. இந்த முற்றம்னு பேசப்படுற இடங்கள் எல்லாமே இந்த வல்லுநர்கள் இருந்த இடமா இருக்குது. பாருங்கள், தன்கேணி தகை முற்றத்து பகட்டு இரத்தின் பல சாலை. இதுதாங்க தமிழர்களுடைய ஆய்வுக்கூடங்கள்லாம். மாடு காளை மன்றங்கள், தாதரு மன்றம், அது காளை மாடு இருக்குது, யானை இருக்குது, யானை பாசறை இருக்குது, யானை இருக்க இடம் முற்றம், அதுவும் ஒரு முற்றம் தான். தாதரு ததைந்த முற்றம் அப்படின்னு இருக்குது. அப்போ இந்த யானைகள் கட்டி கிடக்கு, அந்த யானைகளுக்கு வானவீதி தெரியுது. அது இந்த கோட்டைக்கும் கட்டளைக்கும் வட்டனைக்கும் ஆன உறவுகளை அது சொல்லிக் கொடுக்குது. இந்த அறிவோடு நாம் தமிழ் தேசியத்தை புதுப்பிக்கும் போது இது மரபு வழிபட்டது. சும்மா இந்த ஆங்கில அகராதியில் நேஷனலிசம்னா என்னென்னு பார்த்துட்டு அது தமிழோட ஒட்ட வச்சுக்கிட்டு அறவே கட்டத்தை நம்ம பேசிட்டு கூடாது. இனிமேல் இதெல்லாம் காலம் கடந்து போச்சு. ஓரளவுக்கு தான் பொறுத்துப்பாங்க, உடச்செறிஞ்சிருவாங்க. அதனால் தமிழ் தேசியம் மரபு வழிபட்டது, ஆழங்கால் பட்டது, சங்க இலக்கத்தில் வேரூன்றி இருக்குது, பெரிய கோயிலில் சான்று இருக்குங்கிறத பேசணும், தள்ளிப்படக்கூடாது. நமக்கு முந்தி போகிற தலைமுறையினுடைய அறியாமைக்கு அடுத்த தலைமுறை இடத்துல விலை கேட்கவே கூடாது. இதுதான் இன்றைக்கி செய்தி. இப்போது இந்த நாளில் நான் ஒரு 40 ஆண்டுகள்
தாண்டி உள்ள செய்தியை நான் பேசிகிட்டு இருக்கேன். இது அதுக்கு முன்னால் பேசப்பட்ட செய்தி. இந்த நாளிலிருந்து நிசதம் வலையொலி கொண்டு வரக்கூடிய செய்திகள் ஆங்கிலத்தில் டெம்பிள் ஆர்கிடெக்சர், ஆனால் தமிழில் அது கோயில் கட்டளைக்கலை, கட்டடக்கலைங்கிற சொல்லி இல்லை. அதை நான் மாற்றுறேன். இப்போ இதை மாற்றுறதுக்கு எனக்கு தகுதி இருக்கா, என்னால் முடியுமான்னா கண்டிப்பாக முடியும். ஏன்னா 40 ஆண்டுகள் அந்த வேலையை தான் நான் செஞ்சுட்டு இருந்திருக்கேன். கட்டளையிடுறதுனா என்ன, கட்டளைக்கு நேர்மையில் வட்டணைன்னா என்ன, அந்த வட்டணையோட நகர்வு என்ன, இதை அறிவியல் எப்படி பார்க்குது, எந்த பார்வையை திருப்பினா அது வெற்றி பெறும் அப்படிங்கிற வரைக்கும் அதை நகர்த்தி கொண்டு போக முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது. பெரிய கோயில் தந்த துணிச்சல் தான். அதனால் இது நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். அதில் தொடர்பெண் கொடுக்க சொல்லியிருக்கேன், வரும். அதில் அந்த தொடர்பெண் எதுக்குன்னா, தஞ்சைக்கு நேரில் வரவங்களுக்கு எங்களால் விளக்கி சொல்ல முடியும். அது கோயிலில் கொண்டு போய் விளக்கி சொல்கிறது என்னுடைய வேலையில். நான் அங்கே வழிகாட்டியாக இல்லை, அது ஒருபோதும் இருந்ததும் இல்லை. அறைக்கூட்டங்களில் விளக்கி சொல்ல முடியும், அப்போ தேடி வந்தால் முடியும். இணையவழி மற்றெல்லாம் அந்த ஏந்துகள் நாங்கள் உருவாக்கிக்கல, அது உடனே அமையும்னு சொல்லவும் என்னால் முடியாது. இப்போ இந்த சூழலில் இதை நம்ம இந்த அளவுக்கு புரிஞ்சுக்குவோம். இன்றைக்குள்ள அரசியலுக்கு இதை பார்ப்போம். அப்போ பெருங்கலைகள் பேசணும் அப்படின்னா, ஒரு பெருங்கலையோட விழுமியத்தை இன்னொரு பெருங்கலை சொல்லணும்னா அரசு அதுக்கு அரண் அமைச்சு கொடுக்கணும். அரசு அதை மறைக்கக்கூடாது. அது மாதிரி தமிழ் தேசியத்தை வழிகாட்டக்கூடிய தகுதி உள்ளவர்கள் வெளிப்பட வரணும். அவங்களும் தவறுன்னு சொன்னால் திருத்திக்கணும். நீங்கள் பேசுங்க, தெரிஞ்சது தெரியாத ரெண்டையுமே பேசுங்க. பேசிட்டு தவறுன்னு சொன்னால் அப்படியா அப்படின்னு கேட்டு திருத்திக்கிற ஒரு அறிவு நேர்மை நீங்கள் கொண்டு வாங்க அப்படிங்கிறதே நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். இந்த வலையொலிக்கு மொய்யெழுதுங்க, அப்புறம் பிடிச்சிருந்தா ஓட்டு போடுங்க, அப்புறம் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டுங்க அப்படின்னு கோரிக்கை வைக்கலை. இது அந்த வகையை சேர்ந்த அறிவில்லை, இது பனியாமரபு வகையை சேர்ந்தது அப்படின்னு இலக்கியம் சொல்லுது. இது பனியாமரபுங்கும்போது நீங்கள் உங்களுடைய உரிமை, உங்களுக்கு புரிஞ்சால், உங்களுக்கு புண்ணியம் இருந்தால் இதை நீங்கள் பேசுங்க, இல்லைன்னா அடுத்த தலைமுறை பேசட்டும். நன்றி.